ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். துக்கமும் துயரமும் நிறைந்த ஒரு நேரத்தில் நான் சந்திக்கிறேன். இப்படி ஒரு காலை பொழுது நடக்குமான்றது கொஞ்சம் கூட ஒரு கற்பனை பண்ணவே இல்லை. பல்வேறு அரசியல் குறித்தும் அன்றாட நிகழ்வுகள் குறித்தும் பேசக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இப்படி ஒரு துக்கமான ஒரு செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. வழக்கமாக சொல்லுவாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலே ஒரு கொடுமையான ஒரு மனிதனுக்கு வலி என்னென்னா இந்த மரணம் தரக்கூடிய வலி தான். மற்ற வலிகள் கூட, நோயால் ஏற்படுற வலிகள் கூட நம்ம கடந்து போயிடுவோம், அதை அனுபவிப்போம். கஷ்டங்கள் இருந்தாலும் கண்ணீர் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறோமே, ஒரு உயிர் இருக்குதே அப்படின்ற அந்த மனநிறைவோடு நம்ம கடந்து போவோம். அது உறவினர்களாக இருக்கட்டும், ஏன் தனக்கே நடந்தால் கூட பெரிய ஒரு வழியில் இருக்கிறோம், நம்ம ஒரு நோயோட வழியில் இருக்கிறோம், ரொம்ப சித்திரவதை தான் அனுபவிக்கிறோம். ஆனாலும் ஒரு நம்பிக்கையில் நாளைய பொழுது நன்றாகவே விடியும் என்ற அந்த அடிப்படையில் நாம் அப்படி தான் கடந்து போவோம். ஆனால் இருக்கிறதுலே இந்த மரணம் தான் ஒரு கொடுமையான வழின்னு சொல்லுவாங்க. மிக அற்புதமான ஒரு கலைஞர், மிக மிக அற்புதமான ஒரு கலைஞருங்க பாக்கியராஜ். பாக்கியராஜ் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இந்த காணொலியில் கடைசியில் கூட சொல்லலாம், ஆனால் இது முதலே நான் சொல்லிடுறேன். பாக்கியராஜ் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிடையவே கிடையாதுங்க. பாடம் எடுப்பார், நமக்கெல்லாம் பாடம் எடுப்பார். ஒரு வாழ்க்கை எப்படி நடத்தணுன்றதுக்கு அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சாட்சியாக இருக்குது. இன்றைக்கும் நான் சொல்லுவேன், பொய் சாட்சின்னு ஒரு படங்க. ஒரு மனிதன் பொய் சொன்னான்னா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், அவன் குடும்பமே எப்படி கஷ்டப்படும் அப்படின்றதுக்கு அந்த படத்தை காட்டியிருப்பார். கணவன் மனைவிக்கு கருத்து வேற்றுமையா, மௌனகீதங்கள் படம் பார்ப்பார். கணவன் மனைவிக்குள்ளே அந்த கருத்து வேற்றுமை பார்த்திங்கன்னா எப்படி உருவாகுது, மனைவி என்பவள் எப்படி மதிக்கணுன்றதுக்கு விடியும் வரை காத்திருன்னு ஒரு படம். சரிங்க, அது க்ரைம் பாரு. ஒரு மனைவியே பார்த்திங்கன்னா பணத்துக்காக சொத்துக்காக கொள்வார், கடைசியாக கிளைமேக்ஸில் திருந்துற மாதிரி ஒரு காட்சி. இதெல்லாம் நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவர் பல படங்கள் இருக்குங்க. அது எதை வருது, அந்தைய நாட்களில் வேறு லெவலில் சொல்லிப்பார். இன்றைக்கும் அந்தைய நாட்கள் அவர் வாழ்க்கையில் வேறு, இப்படி பல படங்கள் இருக்குது. உங்களுக்கு சோறு இல்லாத சித்திரங்கள்னு சொல்லிட்டு அவர் ஆரம்ப கால படம் அது. அதில் அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். ஒரு தாயானவள் எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த படத்தை காட்டியிருப்பார். ஒரு தாய் ஸ்லிப்பானா அந்த குடும்பமே எப்படி எப்படி எந்த நிலைக்கு ஆளாகுதுன்றதை காட்டியிருப்பார். சோறு இல்லாத சித்திரங்கள். இப்படி அவருடைய படங்கள் எண்ணற்ற படங்கள், எத்தனை படங்கள் நீங்கள் சொல்ல முடியும். அவ்வளோ படங்கள்லையும் பார்த்திங்கன்னா அவர் அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதை தாண்டி ஒரு ஆக்டர், வெரி குட் ஆக்டர். ஒரு இயக்குனர்ன்றது பார்த்திங்கன்னா பல முறை பிரமிச்சிருக்கிறாராம். பாரதி ராஜாவே பிரமிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன். கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோல் பஞ்சாயத்து நடக்கும்போது உள்ள பூந்து ஒருத்தர் ஒரு வசனம் பேசுவார். அதுதான் அவருடைய அறிமுகம், கிழக்கே போகும் ரயில். அந்த படத்தில் ஒரு ஆக்டராக அதுதான் அறிமுகம். அதுக்கு பிறகு புதிய வார்ப்புகளில் கதாநாயகனாக வருவார். புதிய வார்ப்புகள் படம் ஒரு புரட்சிகரமான படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காதல் கதை தான். அது ஒரு வித்தியாசமான காதல் கதை. அந்த படத்தில் ஹீரோக்காக தேடிட்டு இருக்கும்போது யாரை போடலாம், ஹீரோவை போடணுங்கிறதுனா ஹீரோ கிடைக்கல. ஆனால் ஒரு ஹீரோ தேவை. அந்த ஹீரோ எப்படிப்பட்ட தோற்றம் இருக்கணும்னா 16 வயதில் வரக்கூடிய அந்த டாக்டர் தோற்றம் இருக்கணும். அப்போ அப்படி ஒரு நபரை தேடும்போது கிடைக்கல. திடீர்னு பாரதி ராஜா சொன்னாராம், டேய் அந்த கண்ணாடி வாங்கி மாட்டு அப்படி சொன்னாராம். அந்த கண்ணாடியை வாங்கி மாட்டின உடனே அதுதாங்க பிராண்டு, பாக்கியராஜா பிராண்ட் ஆச்சு. அந்த படம் செக்க போடுச்சு. பாரதி ராஜா கண்டுபிடிச்ச சில பேர் சொல்லுவாங்க, பாரதி ராஜா ஹீரோக்கு ராசி கிடையாதுங்க, 1-2 தாங்க. கார்த்திக் வந்தார், பாண்டியன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பல பேருக்கு தெரியல, பாக்கியராஜா ஹீரோவாக அறிமுகப்படுத்தினது பாரதி ராஜா. அந்த படத்தில் புதிய வார்ப்புகள் படத்தில் ஒரு வாத்தியார் கேரக்டர் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பார். அப்படியே பொருந்தும். அந்த கேரக்டரை வேறு யாரையும் நம்ம இணைச்சி பார்க்கவே முடியாது. இப்படியான ஒரு நல்ல மனிதர். எல்லாராலும் மறக்க முடியாத, பெண்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு இயக்குனர் நடிகர் யாருன்னா அது பாக்கியராஜா. ஒரு பீரியடில் உங்களுக்கு சொல்கிறேன்,
டூரிங் டாக்கீஸில் தான் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த 7 நாட்கள் நான் டூரிங் டாக்கீஸில் தான் பார்த்தேன். ஒரு கடைசியாக வரும் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாக்யராஜ். அதை போட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் அதகலை போடுங்க. அது ஒரு காலம். பெண்கள் வந்து கைத்தட்டி இது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் இருக்கும். ஸோ வந்து அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு. நான் மகான் அல்லன்ற படத்தில், நான் சிகப்பு மனிதன்ற படத்தில் ரஜினிகாந்த் அவரோட சேர்ந்து ரோல் பண்ணியிருப்பார். இப்படி வந்து பாக்யராஜ் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி. எப்படி பாலச்சந்தர், எப்படி பாரதிராஜா, எப்படி பாக்யராஜ், அப்படி பாக்யராஜ் அடுத்த வாரிசுகளை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பாக்யராஜ் வந்து பார்த்திங்கன்னா குருவை மிஞ்சின சிஷ்யன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குரு இறந்த ஒரு 17 நாட்கள் அவ்வளோதான். அது முடிஞ்ச உடனே இன்றைக்கி அந்த குரு வணக்கம் கூட இது ஒரு வகையான குரு வணக்கம் போல இருக்கு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் தோணுது எனக்கு. ஸோ அதனால் இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத சில மரணங்கள் இருக்குங்க. மரணங்கள் என்பதே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுதான் அந்த மரணத்தோட பிரிவின் கொடுமையை நான் சொன்னேன். இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜருடைய இந்த மரணம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஏற்றுக்க முடியல. ஒரு மனிதர் வந்து ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு குக்கிராமம், அங்கேருந்து வந்து இன்றைக்கி வந்து தவிர்க்க முடியாத ஒரு நடிகர். வருத்தப்பட்டேன். நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசும்போது உள்ளபடியாக அதை ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஆனால் நீங்கள் கரெக்டாக தானே சொல்லியிருக்கீங்கன்ட்டு. என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதனை வந்து இப்படியாப்போ ஒரு கேரக்டர் கொடுப்பீங்க. கடைசியாக குபேரன் ஒரு படம், உங்களுக்கு தனுஷோட படம், அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பிச்சைக்காரன் கேரக்டரில் நடிப்பார். ஒரு நடிகனை எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கணும்னு தாங்க, அது நான் இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன், தமிழ் சினிமாவோட ஜாம்பவன். நீங்கள் வெளியில் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலனாலும் பரவாயில்ல, ஒரு பிச்சைக்காரன் கேரக்டராக குடிப்பீங்க. அந்த பிச்சைக்காரன் கேரக்டரோட ஒரு வெயிட்டான கேரக்டர் கிடையாது அந்த படத்தில் வந்து. ஆனால் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பொருளாதார கஷ்டத்தை இருந்த ஒரு மனிதர் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. சுபிட்சமெல்லாம் இருந்தார்லாம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் ஒரு பாக்கியான்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அதில் பெரிய அளவில் நஷ்டப்பட்டார். என்ன தான் எம்ஜிஆர் கலையுலக வாரிசுனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலையுலக வாரிசுலாம் சொத்து போகாது. எம்ஜிஆர் கலையுலக வாரிசுன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் கடன் நிறைய ஆயிடுச்சு. அவருடைய சொந்த படங்கள் தயாரித்து நிறைய கடன் ஆகி அதுக்கு பிறகு வந்து அந்த பத்திரிகையும் வந்து இழுத்து மூடிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து கடைசி காலம்லாம் அவருக்கு பெரிய சுபிட்சமெல்லாம் இல்லை, கஷ்டப்பட்டு தான் இருந்தார். அதனால தான் அங்கே வந்து சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் அவர் வந்து நடித்தார், நம்ம அதை பார்த்தோம். ஆனால் வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு 73 வயதுன்றது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க 73 வயசு, அவருக்காக 73 வயசு சொல்கிறாங்க. இதான் இப்போ புரிஞ்சுக்கணுங்க, அவருக்காக 73 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. உள்ளபடி எனக்கே கூட தோணுச்சு. நானும் கூட வச்சேன் ஒரு 67-70 வயசுக்கிட்ட இருக்கும் அப்படின்னு. ஆனால் 73 வயசுன்றது வந்து பார்த்திங்கன்னா, ஆனாலும் அந்த மரணத்தை வந்து வயசை வச்சு நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும்? சரிங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஒரு காலகட்டத்தில் 90 வயசு 80 வயசுனாலும் கூட வந்து நம்ம வயது மூப்புன்னு ஆயிடுச்சுங்கன்னு. 73 வயசில் வந்து இருந்தாலும் வந்து இந்த இழப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈடு இணையற்ற. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து லெஜெண்ட்ஸ், இவங்கெல்லாம் அப்படி தான் நான் சொல்லுவேன். இவங்கெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இன்னும் பட வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா வந்து அவ்வளோ அளவுக்கு யாரும் என்ன கடைசி நேரத்தில் இந்த இமேஜ் வலையில் சிக்கிட்டாங்க. இவரெல்லாம் வந்து பாக்யராஜ்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இமேஜ்ன்ற அந்த வலையில் போய் சிக்கிக்கிட்டாங்க. ஏன் அந்த படங்கள் தோல்வி அடைஞ்சுது? இமேஜ்ன்ற பாக்யராஜ்லாம் நான் இப்படி தான், நான் இமேஜ், நான் எது பண்ணாலும் மக்கள் ரசிப்பாங்கன்ற அந்த ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதனால தான் இவங்களாம் தோற்றதுக்கு காரணமே. சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர் சொன்னார் பாருங்கள், நம்மளை பிடிக்கலன்னா நம்ம வந்து எது செஞ்சாலும் பிடிக்காது. அதே சமயத்தில் நம்மளை பிடிக்குன்றதுனால நம்ம எது செஞ்சாலும் பிடிக்குன்னு நினச்சோம்னா முட்டாள்தனம். அவர் எவ்வளோ துல்லியமாக ரஜினிகாந்த் அவர் புரிஞ்சு வச்சுருக்கார் பாருங்கள். ஆனால் இது வந்து பாக்யராஜ் அவர்களுக்கும் வந்து இந்த இடத்துல சொல்லணுமான்னு தோணலை. ஆனாலும் நான் சொல்ல, ஆனால் வந்து ஒரு காலகட்டத்தில் பாக்யராஜுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால் தான் அந்த படங்கள் வரிசையாக வந்து எங்க சின்ன ராசா, ராசுக்குட்டி போன்ற படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் வந்து இதுதான் காரணம். என்னென்னா நம்ம வந்து பெண்களுடைய மிகப்பெரிய வந்து கனவு நாயகன், நாம் எது செஞ்சாலும் பெண்கள் ரசிப்பாங்க. ஆனால் பெண்கள் முகம் சொல்லிச்சாங்க. அது ராசுக்குட்டி படமாக இருக்கட்டும், அது வந்து எங்க சின்ன ராசா இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் தாவணி கனவுகளோட அவருடைய இது. அதுக்கு பிறகு சர்க்கிள் தான். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து அப்டேட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் சீரியல் போனார், அப்படி போனார். அந்த சொக்கத்தங்கம்னு ஒரு படம் எடுத்தார். இதெல்லாம் வந்து அவருக்கு பெரிய அளவில் வந்து பின்னடைவாயிடுச்சு.
அதுதான் வந்து அவருடைய சினிமா உலக வீழ்ச்சி ஒன்று. அதை சார்ந்து உங்களுக்கு தெரியும், அரசியல் கட்சி தான் தொடங்கினார். வந்து இதை எம்ஜிஆர் பெயரை வச்சே வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கினார். அப்புறம் ஜெயலலிதா எதிர்த்து அரசியல் பண்ணாருங்க ஒரு கட்டத்தில். அதுக்கு பிறகு வந்து அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி அவங்களுடைய சரண்டர் ஆனார். அரசியலில் வந்து நிலைப்பாடில் இப்படி அப்படியே மாறினார். நிறையா இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் திமுகவுடைய அனுதாபின்னு அவர் சொல்ல முடியாது. அதிமுகவுடைய அனுதாபியாக இருந்தார். தனி கட்சி தொடங்கினார். அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் வந்து அதுக்கப்புறம் அவங்களோட ஐக்கியமாயிட்டார். இப்படி வந்து அரசியல்லையும் அவர் பெரிய அளவில் வந்து அவர் ஷைன் ஆக முடியல அரசியலில். ஏன்னா எம்ஜிஆர் சொன்னது கேட்டால், எம்ஜிஆர் வந்து கலையுலக வாரிசுன்னு மட்டும் தான் சொன்னார், அரசியல் வாரிசுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். எம்ஜிஆர் வந்து இவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. இவர் வந்து ரொம்ப இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அவங்க மனைவி வந்து முதல் மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இவங்க காதல் மனைவி தான் இவங்க இரண்டாவது பூர்ணிமா. முதல் மனைவி வந்து பிரவீனா இறந்தபோது ரொம்ப துக்கம் துயரத்தில் இருந்தார் அவர். அது ஒரு கஷ்டம். கடைசியாக இந்த இடத்துல இதை சொல்லணுமான்றது இல்லை, இந்த காணொலி நிறைவு பண்ணும்போது நான் சொல்கிறேன். பாக்கியராஜுக்கு ஒரு கஷ்டம் ஒன்று, ஒரு மன உளைச்சல் ஒன்று. இப்போ கேட்குறீங்களா இந்த என்னங்க திடீர்னு மாரடைப்பு அப்படின்னா, பாக்கியராஜ் வந்து எல்லா மனிதருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி பாக்கியராஜுக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ஒரு மன உளைச்சல் அவர் இருந்தார், நீண்ட காலமாக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக நீண்ட காலமாக இருந்தார். அந்த மன உளைச்சல் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 காரணம் சொல்ல முடியும். ஒரு காரணம் வந்து மகன் எதிர்பார்த்த அளவுக்கு சினிமாவில் வந்து ஷைன் ஆகலை சாந்தனு. இன்னொன்றுன்னா மகள் வந்து வாழ்க்கை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் சிக்கலாயிடுச்சு. மகளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, பாக்கியராஜ் வந்து பேரன் இருக்காங்க, மகள் வயிற்று குழந்தையும் இருக்குது. அது கொஞ்சம் அந்த மகளுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. அது உள்ளபடியே வந்து பாக்கியராஜுடைய மனசை வந்து அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் பெயின் அவருக்கு இருந்தான். ஸோ அதுதான் இந்த மரணத்துக்கு காரணமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனாலும் எல்லா விஷயமும் நம்ம சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை நாகரிகமாக நான் பதிவு பண்ணுறேன். அவர் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தது காரணமுடைய அவருடைய மகளுடைய வாழ்க்கை வந்து சரியாக அமைகிறது. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் நினைக்கிறேன் நான். உள்ளபடியே இது வெறும் வாய் வார்த்தை கிடையாது, வெற்று வார்த்தை இல்லை. மிக சிறந்த ஒரு கலைஞனை வந்து இந்த தமிழ் சினிமா வந்து எழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். அவ்வளோதான்.